திருப்பரங்குன்றம் கோவிலுக்குள் உள்ளே செல்ல முயற்சித்த போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான காட்சிகளை திரையில் பார்த்தோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெகநாத். வணக்கம். இந்த தள்ளுமுள்ளு நிறைவு பெற்று தற்பொழுது அங்குள்ள சூழல் என்ன, அந்த பதற்றத்தை தணிக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது? விரிவான தகவல்கள். வணக்கம். மதுரை திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் இந்து அமைப்பினர் மற்றும் அதன் ஆதரவு அமைப்பினர் இன்று கோவில் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்த நிலையில் இஸ்லாமியர்கள் மற்றும் இந்துக்களுக்கு இடையே அசாதாரண சூழலை நிலவக்கூடாது என்பதற்காக மதுரை மாவட்டத்தில் நேற்று இன்று 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இன்று முதல் பார்த்தீங்கன்னா இன்று காலை முதல் இந்த பகுதி, குறிப்பாக திருப்பரங்குன்றம் சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் 4000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மதுரை மாவட்டத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த போராட்டக்காரர்களுக்கு அனுமதி வழங்காத காரணத்தினால் காலை முதல் பார்த்திருந்தால் 100க்கும் மேற்பட்ட நபர்கள் காவல்துறை அனுமதியின்றி கோவிலுக்கு உள்ளே சென்று போராட்டங்கள் நடத்தினார்கள். அவர்களையும் காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த போராட்டம் நடத்துவதற்கு இன்று மாலை 5 முதல் 6 மணி வரை திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான இந்து முன்னணி போராட்டம் நடத்துவதற்கு மதுரை பணாத்த பகுதியில மதுரை மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது அனுமதி அளித்திருந்த நிலையில இந்த தகவலை தெரிந்துவிட்ட இந்த இந்து அமைப்பினர் மற்றும் இந்த போராட்டக்காரர்கள் அனைவரும் பார்த்தீர்கள் கோவில் சுற்றிவிட்ட பகுதிகளில் பல்வேறு பகுதிகளிலிருந்து திரளாக தொடங்குகிறார்கள். தற்போது 100க்கும் மேற்பட்ட இந்த போராட்டக்காரர்கள் கோவிலை நோக்கி படையெடுக்க தொடங்கினார்கள். அவர்கள் காவல்துறையினர் இங்கு போதுமான பாதுகாப்பு இல்லாத ஒரு காரணத்தினால் அவர்களை மீறி இந்த போராட்டக்காரர்கள் பேரிகார்டை தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் தற்போது கோவிலுக்கு வாசலில் நின்று இந்த போராட்டத்தை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது போராட்டக்காரர்கள் கோவிலுக்கு முன்பாக அமர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் 5 முதல் 6 மணி வரை இந்த கோவில்களில் முன்பு போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கிடையாது. இதற்காக தனியாக ஒரு இடம் பணாத்த பகுதியில் தான் போராட்டம் நடத்த வேண்டும் என்று கூறியிருந்த நிலையில தற்போது போராட்டக்காரர்கள் அறிவித்தபடி கோவில் வாசலில் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தரையில் அமர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்த முயற்சி செய்திருக்கிறார்கள் குறிப்பிடத்தக்கது. நன்றி ஜெகநாத், உங்கள் விரிவான தகவல்களுக்கு.